ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இப்போ கார்த்திகை முடிஞ்சிருக்கும். இப்போ 5 days ஆயிடுச்சுன்னா சிலர் 3 நாள் விளக்கு வைப்பாங்க, 5 நாள் விளக்கு வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி எப்படி எடுத்து வைக்கிறதுன்றது இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கார்த்திகைக்கு உங்களுக்கு வேலையே இருக்காது. ஜஸ்ட் அதை வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறான் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் விளக்கு எரிய வச்சு அந்த எண்ணெயெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ அதில் இருக்க திரி எடுத்துகிட்டு ஒரு வேஸ்ட்டு துணி வச்சு நம்ம அதை தொடச்சி எடுத்துக்கலாம். மேலாக இருக்க ஆயிலை சம்திங் ஏதாவது அழுக்கு கருப்பாக ஏதாவது கரை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த ஆயிலெலாம் இல்லாமல் மேக்ஸிமம் நம்மளால் கிளாத்தில் எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு நம்ம ஆயிலெல்லாம் நம்ம அப்படியே ஈஸியாக தொடச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு பெரிய வேலை மிச்சமாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா விளக்குகளில் இருக்க திரியையும் நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு அதை ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த திரி அதுக்கப்புறம் எண்ணெய் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா அதை நீங்கள் திரும்ப வேறு விளக்கில் ஊற்றி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி திரி எல்லாத்தையுமே நீங்கள் ஏதாவது செடி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தூக்கி போட்டுருங்க. காலில் மிதிப்படாமல் குப்பை தொட்டிலெல்லாம் போட்டுறாதீங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேலாக இருக்க அழுக்க மட்டும் ஜஸ்ட் நம்ம வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா விளக்குக்குமே செஞ்சுக்கலாம். அந்த கலராக பெயிண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த விளக்குக்குமே அதே மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பெயிண்ட்டு போக தான் செய்யும். நம்ம திரும்ப கார்த்திகைக்கு எதாவது ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. விளக்கெல்லாம் இயர்லி ஒன்ஸ் கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக இருக்கும் இல்லையா? ரொம்ப கறி பிடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த விளக்கெல்லாம் மட்டும் நீங்கள் மாற்றிடுங்க. ஏன்னா ரெகுலராக அதே நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது. வருஷம் புது விளக்கு ஏன் வாங்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதையே தொழிலாக நம்பி இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான். ஸோ எந்த ஒரு விஷயமும் ஆன்மீகத்தில் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மோட்டிவாக வச்சு தான் நம்மளும் செயல்படணும். இந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி 1 year தான் ஆயிருக்கு. ஸோ அதனாலே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் இதெல்லாம் ரொம்ப கரியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் மாற்றிட்டு புதுசாக நான் விளக்கு வாங்கி ஒவ்வொரு வருஷமும் ஏற்றிப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வருஷமே பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தப்படையிலே நிறைய 9 விளக்குன்னு நினைக்கிறேன், 9க்கு மேலே வாங்கியிருக்கோம். ஹஸ்பண்ட் ஒரு 4-5 விளக்கு வாங்கிட்டு வந்தார். நான் இந்த கலர் விளக்கெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே தொடச்சி வச்சாச்சு. திரியும் பார்த்திங்கன்னா எடுத்து நான் செடிக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா டிட்டர்ஜென்ட் பவுடரும் நம்ம வெசல் வாஷிங் ஜெல்லும் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தொடச்சி வச்சுருக்கோம் இல்லையா? திரியெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த விளக்கு எல்லாத்தையும் கொஞ்சமாக எடுத்து ஒரு நான் அப்பளம் எடுக்கிற கரண்டி மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு வைக்கிறேன். ஏன்னா கையில் வைக்கும்போது கையில் சுடுதண்ணி பற்றும். நல்லா ஹீட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்கிறப்ப தான் நான் கொண்டு போய் போடுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க, கையில் பற்றாமல் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் கையில் பட்டு அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும், நம்ம அடுத்த வேலை செய்ய முடியாது. ஸோ அதனால சொல்கிறேன், சுடுதண்ணி பட்டுறதுனால ஒன்றும் ஆகிடாது. பட் இருந்தாலும் நம்ம கைக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா விளக்கையுமே இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போவே மேலாக பார்த்திங்கன்னா நல்ல ஆயிலெலாம் வருது. ஸோ அதை உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ நல்லாவே கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஆயிலெலாம் பொரிஞ்சு வேலை வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. நல்லாவே சுடு தண்ணியில் ஊற விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஆயிலும் மேலே வந்துடும். நமக்கு இப்போ வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த அளவுக்கு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சூடு அமர்ந்து போகிற வரைக்கும் நான் விட்டுட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கும் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே தெரியும், ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் போயிருக்கும். அதை அப்படியே நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வைக்க வேண்டியதான். ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு சிங்கில் ஊற்றிட்டேன். ஆயில் இருந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் சிங்கில் ஊற்றிட்டு மேலே தண்ணியை ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் ஒரு கலக்கிட்டு நம்ம கீழே ஊற்றிட்டோம்னா ஆயில்ஸ் எல்லாமே கீழே போயிடும். சுடுதண்ணி இருக்கும், கீழே கொஞ்சம் சுடுதண்ணி இருக்குது. ஸோ அதோட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நான் கீழே ஊற்றிக்கிறேன்.
இந்த மாதிரி நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த விளக்கு சூடாக இருந்தால் கூட அது ஆறி இருக்கும். ஸோ நம்ம கை வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அதையும் எடுத்து விட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழுக்காக தண்ணிலாம் போயிட்டுருக்குன்ட்டு ஸோ பயங்கர அழுக்கு இருந்திருக்கு. அழுக்கு மீன்ஸ் அந்த ஆயில் தான். ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஒரு விளக்காக எடுத்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரியலை, ஆயிலே சுத்தமாக இல்லை, பிசு பிசுன்னு எதுவுமே இல்லை. அப்படியே நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு விளக்க ஊற வச்சு எடுப்போம் தண்ணியில், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் அதை வந்து லிக்விடை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். என்ன தான் இருந்தாலும் லைட்டாக ஆயில் இருந்துச்சுன்னா போயிடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பெயிண்டெல்லாம் பெருசாக போகலை. ஸோ லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஸ்க்ரப் பண்ணிட்டோன்னா அந்த கருகி இருக்கிறது கூட கொஞ்சம் கொஞ்சம் போயிடும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து அதில் லைட்டாக லிக்விட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அது ஒன்றையும் வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக நம்ம வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிட்டோன்னா சுத்தமாகிடும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா விளக்கையும் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். இதுக்குன்னு தனி ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க. இப்போ பூஜை பொருள்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். வெசல் வாஷிங் யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே பூஜை பொருள் தான். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ரன்னிங் வாட்டர்லேயும் நான் வந்து எல்லா விளக்கையும் வந்து வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கிளாத் அடியில் விரிச்சிட்டு அதில் எல்லாத்துலேயும் வந்து விளக்கு அடுக்கி வச்சுக்கிறேன். அது நல்லா ட்ரை ஆகட்டும். ஃபஸ்ட்டு மேலே பார்த்து வைங்க, அதுக்கப்புறம் கவுத்தி போட்டு கொஞ்சம் நேரம் காய வைங்க. வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் காய வைங்க, ரொம்ப நல்லது. இப்போ பனி பயங்கர குளிர். ஸோ இதில் வந்து நான் வீட்டில் தான் காய வச்சிட்ருக்கேன் ஃபேன் காற்றுல. ஸோ ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடும். சூப்பராக புதுசு மாதிரி ஆகிடும். பட் அந்த கறி பட்ட இடம்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண கறி ஆகும். ஸோ இந்த ரொம்ப கறி ஆகிடுச்சுன்னா நீங்கள் மாற்றிடுங்க விளக்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருங்க. ஒரு பாக்ஸில் ஒன்றா அடுக்கி வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வேலையே இருக்காது. ஜஸ்ட் அதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் போட்டு வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு என்ன பாக்ஸ் இருக்கோ அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.